எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் இந்த வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் சீரீஸில் முதல் வீடியோ. வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். HTML, CSS அண்ட் JavaScript. இந்த 3 விஷயமும் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டை செய்ய முடியும். இந்த சீரீஸில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTMLோட பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். HTML தான் எந்த வெப்சைட் எடுத்திங்கனாலும் HTML தான் அதோட பேஸாக இருக்கும். அதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் CSS, JavaScriptலாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட் செய்வோம். ஸோ HTML இல்லாமல் நம்மளால் ஒரு வெப்சைட் செய்யவே முடியாது. CSS, JavaScript இல்லாமல் கூட நம்மளால் வெப்சைட் செய்யலாம். ஆனால் HTML தான் எல்லா வெப்சைட்டுக்கும் பேஸாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம HTMLனால் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப்சைட்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTMLனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த வெப்சைட்டை HTML யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த கூகுளோட ஹோம் பேஜில் இருக்கும் இல்லையா, google.com டைப் பண்ணி நம்ம இப்போ இந்த கூகுள் சர்ச் என்ஜினோட ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ நம்ம கூகுள் வெப்சைட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா youtube.comல இருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்த வெப்சைட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா. இதில் உங்களுக்கு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட கோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெப் ப்ரௌசர் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்க்குறோம் நம்ம நிறைய இங்கே கோடு எழுதியிருக்காங்க இல்லையா. இதுதான் google.comோட ஃப்ரண்ட் பேஜுடைய கோடு. இப்போ இதை வச்சு நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃப்ரண்ட் பேஜை அவங்க கோடு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வெப்சைட் போனாலும் அந்த வெப்சைட்டில் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த வெப்சைட்டோட ஆக்சுவல் கோடு என்ன, அந்த வெப்சைட்டோட HTML என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அந்த HTML எப்படி எழுதுகிறாங்க, அதை நம்ம எப்படி எழுதணும், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணி வெப்சைட்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த முதல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும், என்னெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோன்னா நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் வேணும். கூகுள் க்ரோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இப்போ லீடிங் வெப் ப்ரௌசராக இருக்குது. எல்லா டூல்ஸுமே அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அத்தனையுமே இந்த ப்ரௌசரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த சீரீஸில் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி தான் HTML பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ கூகுள் க்ரோமை நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கூகுள் க்ரோமை யூஸ் பண்ணுறது தான். ஸோ கூகுள் க்ரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கூகுள் க்ரோம்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில லிங்க்ஸ்லாம் வரும். அதில் அந்த டவுன்லோட் க்ரோம் அப்படின்ற முதல் லிங்க்கே உங்களுக்கு வருது இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் க்ரோமை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கூகுள் க்ரோமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வருது. ப்ரௌசர் பில்ட் பை கூகுள் டவுன்லோட் க்ரோம் அப்படின்ற அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் க்ரோமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி கூகுள் க்ரோமில் தான் இருக்கேன். ஸோ நான் அதை மறுபடியும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணணும், நான் பண்ணுறதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ இல்லை வேறு ஏதோ ப்ரௌசர் நான் வச்சுருக்கேன், அதையே நான் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கூகுள் க்ரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கோடை எழுதுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும் இல்லையா நம்மளுக்கு. அதுக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா VS Code அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ எடிட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரண்ட்டாக வேர்ல்டே கோட் எழுதுறதுக்கு பெஸ்ட் எடிட்டர். இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் VS Code தான். ஸோ நீங்கள் VS Code டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக HTML கோட் எழுதி நம்ம வெப்சைட்லாம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் google.com போய்ட்டு VS Code அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல் ஆப்ஷனே உங்களுக்கு code.visualstudio.com அப்படின்ற அந்த வெப்சைட்லேருந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு டேரெக்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா VS Codeோட வெப்சைட்டில் டவுன்லோட் பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். இதில் நீங்கள் எந்த OS வச்சுருக்கீங்களோ அந்த OSக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கேன். ஸோ நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரேம், என்ன 32 பிட்டா 64 பிட்டா இதெல்லாம் பொறுத்து நீங்கள் எந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனாலே போதும். ஒன்றும் பெருசாக டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் லினக்ஸ்லேயோ மேக்லேயோ இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வெர்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல கூகுள் க்ரோம் வேணும், அதுக்கடுத்து உங்களுக்கு VS Code வேணும். இது ரெண்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம இந்த 2 டூல்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி HTML நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம்.
அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.